வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து நான் என்னெல்லாம் வேலை பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டீ போட போகிறோம். பால் கொஞ்சம் சூடாகணும். என்னோட சின்ன பையன் காஃபி தான் குடிப்பாரு, அதனால அவருக்கு கொஞ்சம் காஃபி கலக்க போறேன். பால் சூடானதுக்கு அப்புறம் எடுத்து விட்டுக்கலாம். இப்ப நம்ம டீயும் கலந்துடலாம். நாங்க லைட்டா தான் டீ சாப்பிடுவோம், அதனால நான் லைட்டா கலந்துருக்கேன். நாங்க வந்து டீ சாப்பிட போறோம், நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்க. இப்ப நான் பாத்திரம் வாஷ் பண்ண போறேன். எங்க வீட்டுல வந்து எங்க குட்டீஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் வளர்க்குறாங்க. அதை வந்து உங்ககிட்ட காமிக்கணுமா, அதனாலதான் நான் இதை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் வீடெல்லாம் சுத்தமா பெருக்க போறேன். இப்போ நாங்கள் டிஃபன் பார்த்தோன்னா சீக்கிரமாகவே சாப்பிட்ருவோம். அதுவும் இல்லாமல் இப்போ மத்தியானம் யாரும் சரியாக சாப்பிடல அப்படின்றதுனால சீக்கிரமாகவே எல்லாரும் வந்துடுவாங்க. அதனால் நான் இப்போ பொட்டேட்டோவை வேக வைக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது குட்டி குட்டியாக இருக்குது, இல்லைன்னா நான் அப்படியே நறுக்கி போட்டுருவேன் தோல் சீவிட்டு. தோல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் இது நம்ம வேக வச்சு தோல் எடுத்துக்கலாம். குருமாக்கு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சீக்கிரமாக போட்டுட்டோன்னா இது நல்ல குயிக்காக ஆகிடும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் சப்பாத்தி மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை நான் ஆட் பண்ண போகிறேன். இப்படி செஞ்சிங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கை வச்சு பிசைய முடியாது, கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 ஆழாக்கு வந்து மாவு போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். அப்புறமா பத்தலைன்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி, பச்சை தண்ணியை விட்டு பிசைஞ்சுக்குவேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறணும், அப்போ தான் நம்மளால் பிசைய முடியும். இப்போ இது ஓரளவுக்கு ஆறிடுச்சு, அதனால் இது நான் மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, நம்ம வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம். சுடு தண்ணி அப்படின்றதுனால அதுவும் உங்களுக்கு வேர்வை விடும், அதனால நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணுன்னும் போது கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி பத்தாது, அதனால நான் கொஞ்சம்
இப்போ நான் ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டேன். நான் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பச்சை தண்ணி விட்டு தான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஊறணும், அதனால மூடி வச்சிடலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன், 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, 1 துண்டு அளவு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு, 1 வெங்காயம், இதெல்லாம் போட்டு நான் அரைக்க போகிறேன். இப்போ நான் நல்ல பெரிய ஆனியனாக ஒரு 4 ஆனியன் வந்து நான் பொடியாக வந்து கட்டரில் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கட்டரில் தான் போட்டேன். இந்த பாத்திரமும் இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தக்காளி நான் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குருமாவுக்கு தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ நான் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 மூடி அளவு தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் நான் இங்கே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸ் அனுப்பும்போது நீங்கள் வந்து காப்பி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்க. நான் உங்ககிட்ட கேட்குறது என்னன்னா, நான் யாரை காப்பி பண்ணுறேன்னு கரெக்டாக சொல்லுங்கள். உங்களால் சொல்ல முடியுமா? என்னோட குக்கிங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் தான் நான் போடுவேன். என்னோட ரொட்டீன் வீடியோ கூட என்னோட ஸ்டைலில் தான் இருக்கும். நான் மற்றவங்களத யாரையும் காப்பி பண்ண மாட்டேன். நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. காப்பி பண்ணுறேன்னா நான் யாரை காப்பி பண்ணுறேன்னு கரெக்டாக சொல்லி மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். நான் வந்து ஆன்சர்லாம் நான் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நான் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் கொஞ்சம் வதக்கிட்டு வந்துடலாம். உங்களுக்கு பேபி பொட்டேட்டோ கிடைச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தியோடையும் இட்லி தோசை ரைஸோடு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பொட்டேட்டோலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இதில் நான் மட்டன் மசாலா பவுடர் ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி பார்க்கலாம். பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இதை ஆட் பண்ண போகிறேன். முன்னாடியே ஆட் பண்ணிடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இது தேங்காய் பாலில் வேகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பொட்டேட்டோ பாயில் பண்ண தண்ணியும் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம காரம் கம்மியாக இருந்தால் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குருமாவில் பார்த்தீங்கன்னா உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, காரெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம மட்டன் மசாலா ஆட் பண்ணோம், அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல புதினா ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் இந்த குருமா. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது மூடி நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம், நிறைய சேர்ந்து போயிருக்கு.
குருமா பாருங்க இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்ல கம கம கமன் வாசனை வந்துட்டு இருக்கு. புதினாலாம் ஆட் பண்ணிருக்கோம். நல்ல புதினா ஃப்ளேவர் வாசனை வருது. இது இன்னும் ரெடி ஆகல, கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். குருமா பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் குருமாவை தாளிக்க போறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் குருமாவை இறக்கிடுறேன். இப்போ நான் கடாயில் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். இதை நெய்யில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கடல் பாசி, ஒரு நட்சத்திர சோம்பு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். குருமாக்கு தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படியெல்லாம் தாளிக்கலாம் அப்படின்னு நான் வீடியோ போட போகிறேன். அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இதில் தட்டி வச்சுக்க பூண்டையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்ச உடனே குருமாவில் ஊற்றி மூடிடலாம். இப்போ குருமாவில் ஊற்றிட்டு மூடிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி போடலாம். இந்த பக்கம் நான் ஒரு சப்பாத்தி ஏற்கனவே போட்டுட்டேன். பக்கம் வெந்துட்டு இப்போ சப்பாத்தியும் போட்டுட்ருக்கோம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. என்னோட குட்டீஸ்லாம் ரொம்ப பசியாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட இதை நான் கொடுக்க போகிறேன். நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். குருமாவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. சப்பாத்தியோட சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணியாச்சு. நான் கவுண்டர் டாப் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். வேலையும் முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா சந்திர சூரிய விரத கதை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அது வந்து என்கிட்ட இருந்த புக் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னோட சிஸ்டருக்கு அந்த புக்கு கிடைச்சிருக்கு. அந்த புக்கை வந்து அவங்க ஷூட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நானே ஏதோ ஒரு விரதம் சொல்கிறேன், நானே ஏதோ ஒரு பூஜை போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் யாரும் சரியாகவே வாட்ச் பண்ணல. கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணுங்க. தை மாதம் ரத சப்தமி அன்னைக்கு பண்ணிங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. மகாலட்சுமி தேவியே பண்ண பூஜை இது. அதனால உங்களுக்கு நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். நார்மலான ஒரு ரொட்டீன் வீடியோ தான் நான் இன்னைக்கு ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டது. எல்லாரும் ரொட்டீன் வீடியோ கேட்டிங்களே அப்படின்றதுனால நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.